அதோட முதல் ஜெனரல் செக்ரட்டரியா பொதுச் செயலாளர் யாரை வைக்கிறார்? தலித் எழில்மலையை வைக்கிறார். அப்போ அவருடைய கட்சியோட கொடியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அவர் நீல கலர் சேர்த்தாரு? ஏன்னா நீல கலர்ங்கிறது இந்தியா முழுசும் அம்பேத்கரிசத்தை குறிக்கின்ற ஒரு கலர். அது அம்பேத்கரிசத்தை படிச்ச தெரிஞ்ச ஒரு மனிதர், அம்பேத்கரோட கொள்கையும் அவருக்கு ஏத்துக்கிட்ட ஒரு மனிதர் தான் ஐயா டாக்டர் ராமதாஸ். என்னதான் இன்றைக்கு அந்த வன்னிய மக்களுக்கும் ஆதிதிராவிட மக்களுக்கும் ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் அம்பேத்கருடைய கொள்கையை என்றைக்குமே ஐயா ராமதாஸ் தான் அதுக்கு எதிரி இல்லைங்கிற காமிக்கிறதுக்காக அந்த கொடியில அந்த நீலத்தையும் சேர்த்தாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மை என்னவோ நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அது மெய்ப்பிக்கிற விதமா முதல் பொதுச் செயலாளரையே டாக்டர் தலித் எழில்மலை ஆக்குறாரு. அந்த தலித் எழில்மலை தான் முதல் பொதுச் செயலாளர் ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன் இருந்த அந்த போஸ்டுக்கு அதுக்கு முன்னாடி 1998லயே யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜா தலித் எழில்மலை ஆக்குறாரு. அதனால அவர் தலித்துகளின் எதிரிங்கிற சில பேர் சொல்லும் போது அது அவ்வளவா அது எடுபடாத அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரர், தேவேந்திர குல இளத்தார்னு சொல்லி அதுவும் அவருடைய ஒரு கோஷமாகவே இருந்துச்சு அந்த காலத்துல. அப்போ தேவேந்திர குல வெள்ளாளர்கள் இன்றைக்கு இருக்கிற பெரிய தலைவர்கள் நிறைய பேர் அவரோட கட்சியில இருந்தவங்க தான். அதாவது திரு ஜான் பனியன் ஆகட்டும், மறைந்த பசுபதி மணி ஆகட்டும், அவர் கட்சியில ஒரு போஸ்ட்ல இருந்தவங்க தான் தென் மாவட்டங்கள்ல.